மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார், சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது, யார் யாரெல்லாம் மகர ராசியில் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கீங்களோ, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்களோ, அந்த வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா, எல்லா விதமான வேலையில் உள்ள பிரச்சனை சரி செய்யப்பட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மனவேதனைனா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மனவேதனை உங்களுக்கு டோட்டலாகவே படிப்படியாக சரி செய்யப்பட்டு மனம் ரிலாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக ரீதியாக ஒரு மாற்றம் உண்டு. உங்களுக்கு திடீர் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வரும், நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் சார்ந்த வாய்ப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய நிலை சூப்பராக இருக்குது. அதேபோல் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கரெக்டாக ஜூலை மாதத்தில் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வீடு கட்டலாம், அல்லது வீடு வாங்கலாம், அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், வீடு கட்டுவதற்கான இடமாச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம். நீங்கள் சில மகராசிக்காரங்களாம் சொல்லுவீங்க, சார் கையில் செலவு கூட காசு இல்லை, சாப்பிட்றது கூட காசு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய இந்த தடுமாற்றமான நிலைமை உறுதியாக மாறப்போகுது. நீங்கள் யாரையோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு செயல்பாடுக்காக ரொம்ப 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 காத்திருக்கீங்கன்னா, இவங்க சொன்னால் ஒரு மாற்றம் வந்துடும். இவங்களுக்கு நம்ம ஒரு என்ன செய்யலாம், மீண்டும் கேட்கலாமா அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா, உறுதியாக இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் நீங்கள் திரும்பி ஒரு தடவை முயற்சி எடுங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை வேண்டாம், சரி வராது, ஒத்து வராது, செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு அகைனாக பேசின வார்த்தைகள் அப்படியே மாறி நீங்கள் தான் வேணும், உங்கள் மூலமாக தான் முன்னேற்றம் உண்டு, நீங்கள் தான் சிறந்தவங்க, நீங்கள் தான் சிறப்பானவங்கன்னு சொல்லி
மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் அற்புதங்களை திறப்புறாங்க. அதேபோல் யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனை சிக்கி வைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி வைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உறவுகள் மூலமாக நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய போராட்டங்களையும் சகித்து கொண்டிருக்கீங்களோ, அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு அப்படியே படிப்படியாக மாறப்போகுது. நீங்கள் அப்படியே நினச்ச விஷயத்த ஒரு முடிச்சு அப்பாடி நிம்மதியாக இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய வார்த்தையினாலேயே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. நம்முடைய மகர ராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களிடம் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனமாக இருக்கும். ஓகேவா? அதே போல் பெண்களிடம் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கிரக ரீதியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் அடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் தேதிக்கிட்ட உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து பேர். அங்கே சுக்கிரன் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கார். அப்போ பொதுவாகவே நீங்கள் உங்கள் சகோதரியை நம்பலாம், உங்களுடைய தோழியை நம்பலாம், உங்களுடைய மனைவியை கூட நம்பி கூட நிறைய விஷயம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் கவனமாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசித்து பண்ணணும், அவசரப்படக்கூடாது, எடுத்தவங்க முடிவிடக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தாலும் இந்த கிரகம் என்ன பண்ணும், உங்களுக்கு அகைனாக ஒரு முடிவெடுக்க வைக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக இருங்க. அதே போல் பணம் கொடுக்குற வாங்க விஷயங்களை கவனமாக இருங்க, வார்த்தைகள் கொடுக்குற விஷயங்களை கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எடுக்கிற எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் அத்தனை விதமான முயற்சிக்கும் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படைங்கிறது உண்மை. அதுபோல் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிருக்கீங்க, உங்களுக்கு அல்லது உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு திருமண வரனுக்காக காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு புதிய வரவு, புதிய உறவு என்ற செயல்பாடு இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ நீங்கள் அற்புதங்களை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா சார், நான் வந்து ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா சார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும்.
ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.